Hello class, 12th capsule. நாங்கள் விக்கி. ஸோ ப்ராபபிலிட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெக்சர் நம்பர் 3. ஓகே, ஆல்ரெடி 2 லெக்சர் பார்த்துருக்கோம். நேற்று வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு என்னென்னு பார்த்தோம், அதோட எக்ஸசைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து செகண்ட் டாபிக் அண்ட் வெரி 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 சிம்பிள் டாபிக், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. சரியா, இன்றைக்கி டாபிக் என்னென்னா மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஓகே, இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். லைக் கண்டிஷன் ப்ராபபிலிட்டியோட ஜஸ்ட் அட்வான்ஸ்ட் மெத்தடுன்னு சொல்லிக்கலாம். சரியா, அந்த மாதிரி இது தான் இது. ஸோ டக்குன்னு பார்த்துருவோம். அண்ட் இன்றைக்கி எக்ஸசைஸில் வந்து ஒரு 10 கொஷின் நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். சரியா, ஸோ இது இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெட்டர். அண்ட் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. யூ ஆர் நாட் டூயிங் லைக், நான் அனலிட்டிக்ஸை செக் பண்ணுறப்ப எனக்கு 70% பீப்புள் கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என் வீடியோ வந்து 100% பார்க்குறாங்கன்னா அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 65 or 60% பீப்புள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. மீதி 40% பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த இஷ்யூ. ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கைண்ட்லி டூ மென்ஷன் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, நான் அதை வந்து கிளியர் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். ஓகே, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போய்ட்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ திஸ். ஓகே, உங்களுக்கு நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் கொடுக்குறதே அதுக்காக தான். ஓகே, ஸோ தட் யூ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில் ஒரு 1 or 2 minutes நான் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா, ஸோ ப்ளீஸ் டூ தேட். அண்ட் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. @concept capsule v போட்டிங்கன்னா டெலிகிராம் குரூப் கிடச்சிரும். ஓகே, அங்கே போய்ட்டு நீங்கள் எல்லா மெட்டீரியலும் உங்கள் தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்குது. லிட்டரலி 1000+ மெட்டீரியல்ஸ் ஆர் ஆல்ரெடி அப்லோடட். ஓகே, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் கெட் இன் டு தட் குரூப் அண்ட் என்ன மெட்டீரியல் வேணுமோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் கிடச்சிரும். ஓகே, யார்கிட்டையும் கேட்கணுன்ட்டு அவசியம் இல்லை, எதுவும் பண்ணணுன்ட்டு. ஜஸ்ட் கோ டு த ஃபைல். ஓகே, என்ன மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்வெல்லோட கொஷின் பேக் வேணால் ஜஸ்ட் சர்ச் ஆஸ்வெல்னு போட்டாக்க உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். சரியா, ஸோ மேக் யூஸ் ஆஃப் த சேனல். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்க்கறது வந்து மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இது ஒரு ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் தான். ஓகே, மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி இஸ் அ வெரி வெரி சிம்பிள் டாபிக். இதோட சொல்யூஷன்ஸாக சும்மா ஒரு 2 லைன்லேயே போட்டு முடிச்சிடலாம். சரியா, ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நான் சொல்லி கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். சரியா, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட் E and F. இப்போ எசன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸை ஒன்றுமே இல்லை. ஓகே, பட் இருந்தாலும் ஒரு சின்ன எசன்ஸ் மட்டும் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். E and Fன்றது ஒரு ஈவெண்ட். ஓகே, ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த 2 ஈவெண்ட்டும் ஒரு சாம்பிள் ஸ்பேஸுக்கு ஆப்வியஸாக வந்து அசோசியேட்டாக இருக்கும். ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் வந்து இப்படி இருக்குனாக்கா நிறைய ஈவெண்ட்ஸ் என்ன சொல்கிறது அவுட்கம்ஸ் இருக்குனாக்கா E and Fன்றது வந்து இந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து எடுத்த ஒரு அவுட்கம்ஸ் தான் அது. ஓகே, நவ் E இன்டர்செக்ஷன் Fன்னு என்ன? E இன்டர்செக்ஷன் Fனா என்ன? E இன்டர்செக்ஷன் Fனா ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் இருக்க காமனான அவுட்கம்ஸ் தான் E இன்டர்செக்ஷன் F சொல்லுது. கரெக்டாக? ஓகே, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன படித்தோம்? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் E வித் ரெஸ்பெக்ட் டு F என்ன பண்ணுவோம்? P of E இன்டர்செக்ஷன் F அப்போன் என்ன பண்ணிடுவோம்? ஜஸ்ட் P of Fன்னு போட்டுருவோம். ஓகே, அப்படி போட்டோம்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் E வென் F ஹேஸ் ஆல்ரெடி அக்கர்ட் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம். சரியா, ஆனால் அந்த எக்ஸசைஸ் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்செக்ஷன் Fோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் Fோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அண்ட் P of Fோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்பீங்க. ஓகே, ஆனால் இனிமேல் என்ன நடக்கும்னாக்கா நீங்கள் கண்டுபிடிக்க போகிறதே இந்த E இன்டர்செக்ஷன் F தான். ஓகே, நீங்கள் கண்டுபிடிக்க போகிறதே E இன்டர்செக்ஷன் F தான். சரியா, ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் F ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் F வென் E ஹேஸ் ஆல்ரெடி அக்கர்ட். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாண்டா. ஓகே, எக்ஸசைஸில் போகும்போது நல்லாவே புரியும். சும்மா இப்போ இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸசைஸில் போகிறப்ப ரொம்பவே நல்லா புரியும். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ E இன்டர்செக்ஷன் F ஈவெண்ட் நடக்கணும் உங்களுக்கு. ஓகே, இதோட ப்ராபபிலிட்டி வேணும். அப்போ ஈன்ற ஈவெண்ட் ஒரு நடந்திருக்கணும். ஓகே, ஈன்ற ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கணும். இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எஃப்ன்ற இன்னொரு ஈவெண்ட்டும் நடக்கணும். ஓகே, பட் ஆனால் இந்த எஃப்ன்ற ஒரு ஈவெண்ட்டு இந்த ஈயை டிபெண்ட் பண்ணியிருக்கா? கரெக்டாக, எஃப்ன்ற ஒரு ஈவெண்ட் ஈயை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அப்போ அதனால தான் என்ன பண்ணுறோம்? F/Eயோட ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறோம். சரியா, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் F/E, அதாவது எல்லா Fோட ப்ராபபிலிட்டி நமக்கு தேவையில்லை. ஓகே, we need Fோட Eயோட தட் ப்ராபபிலிட்டி.
அதாவது இப்போ இ இன்டர்செக்ஷன் எஃபோட ப்ராபபிலிட்டி நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு வென் டயக்ராம் போட்டோம்னா இ இங்கே இருக்குது, இங்கே எஃப் இருக்குது. கரெக்டாக? இது இ, இது எஃப். ஓகே, எனக்கு இ இன்டர்செக்ஷன் எஃபோட ப்ராபபிலிட்டி வேணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னாக்கா நான் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் இந்த ஃபுல் எஃப் கண்டுபிடிக்க போகிறதில்ல, ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் எஃப் விச் இஸ் அசோசியேட்டட் வித் இ. அப்படி பண்ணனா எனக்கு என்ன ஆகிடும்? இ இன்டர்செக்ஷன் எஃப் கிடச்சிரும். புரிஞ்சா? இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது. சரி, அதே மாதிரி இந்த மாதிரியும் நீங்கள் எழுதிக்கலாம். இல்லாட்டி ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் வச்சுக்கிட்டு, ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அதாவது ப்ராபபிலிட்டி இது எஃப்னு வச்சுக்கிறேன், இது ஈன்னு வச்சுக்கிறேன். சரியா? நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப், ஓகே, இது ஃபுல் ப்ராபபிலிட்டி இப்போதைக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஓகே, மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் தான். ஓகே, சாரி, ப்ராபபிலிட்டி ஆஃப் இ தான், ஆனால் எஃப் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகே, அப்போ வந்து ஜஸ்ட் நமக்கு இந்த லிமிட் மட்டும் கிடைக்கும், இதுவும் மட்டும் கிடைக்கும். சரியா? இதுதான் வந்து இ இன்டர்செக்ஷன் எஃப். ரொம்ப குழம்பாதீங்கடா, வென் டயக்ராம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஜஸ்ட் நான் சொல்கிற இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப் பை இ. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் டேரெக்ட் கொஸ்டின், ரொம்பவே டேரெக்டாக இருக்கும். ஃபார்முலா பார்த்து பயப்பட தேவையில்ல. சரியா? கவனிங்க. இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் contain 10 black balls and 5 white balls. Okay, 2 balls are drawn from the urn, one after the other. Okay, one after the other without replacement. Okay, இந்த with replacement, without replacement இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கொடுத்துருவேன். ஜஸ்ட் லிசன் டு த கொஸ்டின். Okay, what is the probability that both the balls are black? What is the probability that both the balls are black? Okay, என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பாக்ஸில் 10 black balls இருக்குது. ஓகே, அண்ட் 5 ஒயிட் பால்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ 2 balls ஆர் ட்ரான் ஃப்ரம் த ஏர்ன், ஒன் ஆஃப்டர் த அதர் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு பால் எடுத்துட்டோம்னாக்கா திரும்பவும் அந்த பாலை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட மாட்டோம். இப்போ இதில் ஒரு வேளை 15 பால் இருக்குன்னா ஒரு பால் எடுத்தால் என்ன ஆகும்? 14 பால் தான் இருக்கும். ஓகே, இதை திருப்பி நம்ம போட்டோம்னா திரும்பவும் இதுக்குள்ளே 15 பால் வந்துடும். ஆனால் திருப்பி போடல நம்ம, அதனால் 14 பால் தான் இருக்கும். சரி, இப்போ என்ன கேட்கலாம்? ப்ராபபிலிட்டி தட் போத் த பால்ஸ் ஆர் பிளாக். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது? see here 10 black balls இருக்குது, 5 white balls இருக்குது. ஓகே, இது எல்லாமே வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். சரியா? இப்போ 2 ஈவெண்ட் இருக்குது. ஓகே, 2 ஈவெண்ட். என்னென்ன ஈவெண்ட்டு? த ஃபர்ஸ்ட் பால் ட்ரான். ஓகே, த ஃபர்ஸ்ட் ட்ரான் பால் இஸ் பிளாக். என்ன சொல்கிறேன்னா இங்கே நீங்கள் ஃபைண்ட் த வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் த பால்ஸ் ஆர் பிளாக். 2 பால்ஸுமே பிளாக்காக இருக்கணும். ஓகே, இன்னொன்று என்ன? ட்ரான் ஃப்ரம் ஒன் ஆஃப்டர் த அதர். அப்போ ஃபஸ்ட் ஈவெண்ட் என்ன எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட் ஈவெண்ட்டு ஒரு பிளாக் பால் எடுக்கிறதா இருக்கட்டும், செகண்ட் ஈவெண்ட்டும் இன்னொரு பிளாக் பால் எடுக்கிறதா இருக்கட்டும். இதான் நம்மளோட 2 ஈவெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரான் பால் இஸ் பிளாக், செகண்ட் ட்ரான் பால் இஸ் பிளாக். இதுதான் நம்ம ப்ராபபிலிட்டி. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த 2 ஈவெண்ட்டுமே நடக்கணும். ஓகே, இந்த 2 ஈவெண்ட்டுமே நடக்கணும். பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் அ பிளாக் பால் மட்டும் என்னது? நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? எப்படி ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் கண்டுபிடிக்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஹேப்பனிங் இன் திஸ் ஈவெண்ட். கரெக்டாக? இப்போ டோட்டல் எவ்வளோ பால்ஸ் இருக்குது? டோட்டல் 15 பால்ஸ் இருக்குது. அதில் எத்தனை பிளாக் பால்ஸ் எடுக்கலாம்? நீங்கள் எத்தனை பிளாக் பால்ஸ் எடுக்கலாம்? 10 பிளாக் பால்ஸ் எடுக்கலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ என்னது? 10/15. கரெக்டாக? இப்போ செகண்ட் ஈவெண்ட் நடக்க போகுது. ஓகே, இது இங்கே தான் வந்து நம்ம இந்த டாப்பிக்கோட அப்ளிகேஷனுக்கு செகண்ட் ஈவெண்ட் நடக்க போகுது. செகண்ட் ட்ரான் பால் இஸ் பிளாக். ஓகே, இப்போ என்ன ஆகிடுச்சு? இப்போ இந்த பாக்ஸில் 15 பால் இருக்குமா, 14 பால் இருக்குமா? ஒரு பால் எடுத்துட்டேன். இப்போ இந்த பாக்ஸ் என்ன ஆகிடுச்சு? 14 பால்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக? இந்த 14 பால்ஸுமே எத்தனை பிளாக் பால்ஸ் இருக்குது? இப்போ 9 பிளாக் பால்ஸ் தான் இருக்குது, ஆனால் ஒயிட் பால்ஸ் ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக? ஏன்னா ஒரு பிளாக் பால் ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்போ செகண்ட் ஈவெண்ட்டு நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? பி ஆஃப் எஃப் மட்டும் வருமா, இல்லை இந்த இடத்துல பி ஆஃப் எஃப் பை இ வருமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு இது பி ஆஃப் எஃப் மாதிரியே இருக்கும். ஓகே, செகண்ட் ட்ரான் பால் வேணால் என்ன பண்ணும்? எத்தனை பிளாக் பால் ரிமைனிங்? 9 பிளாக் பால். டோட்டல் எத்தனை பால் ரிமைனிங்? 14. ஓகே, இது பார்க்குறதுக்கு பி ஆஃப் எஃப் மாதிரியே இருக்குது. ஓகே, ஆனால் இது பி ஆஃப் எஃப் கிடையாது. இது ஆக்சுவலாக டிபெண்ட் ஆகிருக்கு. எதை டிபெண்ட் ஆகிருக்கு? ஈயை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு வேளை நான் இந்த இடத்துல பால் எடுக்காமல் இருந்தால் எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி வந்திருக்கணும்? 10/15 தானே வந்திருக்கணும். ஆனால் எனக்கு இப்போ இந்த இ நடந்ததுனால இப்போ எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி வருது? 9/14 தான் வருது.
ஓகே. ஸோ அதனால தான் இதை வந்து பிஎஃப் பை இன்னு போடுறோம். சரியா? ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்க ஃபார்முலா என்ன, பிஇ இன்டர்செக்ஷன் எஃப் என்னன்னா என்ன பண்ணும், பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப் பை இ போட்டால் போதும். பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப் பை, அதாவது 10/15 இன்ட்டு 9/14 போட்டால் போதும், டேரெக்டாகவே கிடச்சிரும். ஓகே. உங்கள் என்சிஆர்டியில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி கொடுத்தா ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சி எதுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணால் காம்பினேஷன் எடுக்கிறதுக்காக சி யூஸ் பண்ணும். ஓகே. இப்போ இது எல்லாமே புரிய வச்சிடறேன், கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு கவனிங்க. இப்போ 10/15 என்சிஆர்டியில் வந்து 10C1/15C1 போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா டோட்டலாக எத்தனை பிளாக் பால்ஸ் இருக்குது, 10 பிளாக் பால்ஸ் இருக்கா, அதில் எத்தனை பிளாக் பால்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஒரே ஒரு பிளாக் பால் எடுக்க போகிறீங்க. ஓகே. அப்போ இந்த 10 பிளாக் பால்ஸில் உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் 10 பிளாக் பால், இப்போ எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. சரியா? அதையும் நான் 1 2 3 4ன்னு நேம் பண்ணிவிட்டேன். அப்போ என்ன ஆகும், காம்பினேஷன் வந்துடுதா, நீங்கள் செகண்ட் பிளாக் பால் எடுக்கிறீங்களா, தேர்ட் பிளாக் பால் எடுக்கிறீங்களா, ஃபிஃப்த் பிளாக் பால், அந்த மாதிரி காம்பினேஷன் வருதா. ஸோ அதுக்காக தான் 10C1 போடுறாங்க. அந்த காம்பினேஷன் காமிக்கிறதுக்காக 10C1 போடுறாங்க. ஓகே. 10C1 = 10 தான். அதே மாதிரி 15C1 எதுக்கு, டோட்டல் 15 பால் இருக்குது. 15 பாலில் எந்த பால் வேணால் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் 15C1. ஓகே. ஸோ மேத்தமெட்டிக்கலி 10C1/15C1 = 10/15. ஓகே. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்படி போட்டால் நீங்கள் குழம்ப தேவையில்ல. சரியா? இப்போ இதே கொஷனில் ஒருவேளை ஒயிட் அண்ட் பிளாக் பால் கேட்குறேன், அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒயிட் அண்ட் பிளாக் பால், இப்போ ரெண்டுமே பிளாக் பால் கேட்டதுனால இப்படி. ஓகே. டேரெக்டாகவே இந்த கொஷின் போடலாம். ஓகே. இப்போ இதே கொஷனை ஒயிட் அண்ட் பிளாக் பால் வேணும்னு கேட்குறேன். ஓகே. ஃபஸ்ட் பால் வந்து ஒயிட் இருக்கணும். அப்போ ஒயிட்டுக்கு என்ன இது, ஒயிட் டோட்டல் எத்தனை இருக்குது, 5 பால்ஸ் இருக்குது. எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால், 15 பால்ஸ். ஓகே. அவ்வளோதான். இன்டூ பிளாக் பால் எத்தனை இருக்குது, 10. டோட்டல் எவ்வளோ பால் இருக்குது, 14. இங்கே தப்பு பண்ணக்கூடாது. ஓகே. ஒரு பால் எடுத்தாச்சு, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை. ஓகே. இந்த மாதிரி தான் போடணும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா 10/15 இன்ட்டு என்ன வரும், 5/14 வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கொஷினில் போடணும். கான்செப்ட் புரிஞ்சா? ஓகே. இப்போ வந்து இது வந்து 2 ஈவெண்ட். ஓகே. இப்போ வந்து என்னென்னா, இப்போ இதே மல்டிப்ளிகேஷன் தியரம் ஒருவேளை 3 ஈவெண்ட்டுக்கு மேலே இல்லை 2 ஈவெண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா டேரெக்டாக இப்படி தான், ஒன்றும் இல்லை. இ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஏ வேணும், அடுத்து பி ஆஃப் பி ஏ நடந்ததுக்கப்புறம். ஓகே. அதுக்கப்புறம் பி ஆஃப் சி ஏபி நடந்ததுக்கப்புறம். சரியா? ஸோ இப்படி தான் வந்து வரும். அதுக்கப்புறம் டின்னு கேட்டாக்கா பி ஆஃப் டி டிவைடட் பை ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, அந்த மாதிரி வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இதுதான் மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ரொம்பவே ஈஸியாக இருக்கும்டா. ஓகே. இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இந்த கொஷின் உங்களுக்கு அப்படியே டேரெக்டாகவே போட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் புரிய வைக்கிறேன். 3 cards ஆர் ட்ரான் சக்ஸஸ்ஃபுல்லி. இது ரொம்ப முக்கியம். சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு கார்டு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கார்டு எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கார்டு எடுக்கிறாங்க. ஓகே. ஏன்னா இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த சியில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். சக்ஸஸ்ஃபுல்லினா 1 வரும். ஓகே. சைமல்டேனியஸாக C2ன்னு வந்துடும். ஓகே. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ 3 cards ஆர் ட்ரான் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் வைக்கல, எடுத்துட்டாங்க. கார்ட்லேருந்து ஒரு கார்டை வெளியே எடுத்து வச்சாச்சு. ஓகே. ஃப்ரம் அ பேக் ஆஃப் 52 cards. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஃபர்ஸ்ட் 2 cards ஆர் கிங். ஓகே. ஃபஸ்ட்டு 2 cards வந்து கிங்காக இருக்கணும், தேர்ட் கார்டு வந்து ஏஸாக இருக்கணும். ஓகே. இதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஓகே. இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கிங்கு குயின் எத்தனை இருக்கும், ஏஸ் எத்தனை இருக்கும், இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். டோட்டலாக 52 cardsை ரெண்டாக பிரியும். 26 cards ஒயிட்டாக இருக்கும், 26 cards பிளாக்காக இருக்கும். ஓகே. அதில் வந்து கிங்கு 4 இருக்கும், ஏஸும் 4 இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் குயினும் 4 இருக்கும். ஓகே. ஒரு வாட்டி அதையும் செக் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? அடுத்த எக்ஸசைஸ் வரும்போது அதையும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து கிங்கு 4 இருக்கும், ஏஸ் 4 இருக்கும். ஓகே. அண்ட் 26 ஒயிட் 26 பிளாக் இருக்கும். சரியா? ஸோ இப்போ கவனிங்க. இப்போ வந்து 3 cards ஆர் ட்ரான் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கிங்கு, செகண்டும் கிங்காக இருக்கணும், தேர்ட் வந்து ஒரு ஏஸாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி வரும் யோசிச்சு சொல்லுங்கள். டோட்டல் எத்தனை கிங் இருக்குது, 4 கிங் இருக்குது. ஓகே. ஸோ 4 kings அவுட் ஆஃப் 52. கரெக்டாக? செகண்ட் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, டோட்டல் இப்போ எத்தனை கார்டு இருக்குது, 52 இருக்கா 51 இருக்கா, 51 இருக்குது. டோட்டல் இப்போ எத்தனை கிங் இருக்குது, 3 கிங் இருக்குது. ஸோ 3 king அவுட் ஆஃப் திஸ் 51 இன்ட்டு ஏஸ் எத்தனை இருக்குது, 4 ஏஸ் இருக்குது. ஓகே. இப்போ எத்தனை கார்டு மீதி இருக்குது, 2 கார்டு போயிடுனதுக்கப்புறம் மீதி வந்து இப்போ ஜஸ்ட் 50 இருக்குது. சரியா? இதுதான் உங்களோட ஆன்சர், முடிஞ்சு. இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இது P of A, இது P of A when P of B when A has already happened. ஓகே. இது என்னது P of C when A and B have already happened. ஓகே. இப்போ பாருங்கள், இதான் ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா. P of A
P of B by A, P of C by A intersection B. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் 4 கிங் காயின் கார்ட்ஸ் இருக்குது. அந்த 4 கார்ட்ஸ் தான் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ 4 divided by 52. ஓகே, அடுத்து என்னது 3 கார்டு தான் பாக்கி இருக்கும். ஒரு கிங் எடுத்தாச்சு. ஸோ 3 கிங் தான் பாக்கி இருக்குது. ஸோ 3 divided by 51, 4 divided by 50. அவ்வளோதான். புரிஞ்சா? கிளியர்? இப்போ பாருங்களேன், இப்போ அந்த சிக்கெலாம் ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னு பார்ப்போம். ஓகே, நல்ல கவனிங்க. இப்போ சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு கார்டு எடுக்க சொன்னதுனால என்ன பண்ணணும், நம்ம 4/52ன்னு போட்டோம். இப்போ ஒரே ஒரு கிங் கார்டு மட்டும் எடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க, மொத்தம் 4 கிங்கு, அதில் 52 டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் டிவைடட் பை ஃபேவரபிள் அவுட்கம். இதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா 4/52. ஓகே, இதுவே என்சிஆர்டி லாங்குவேஜ் எழுதணும்னு என்ன பண்ணியிருக்கணும், 4C1 divided by 52C1 எழுதியிருப்போம். ஓகே, 52 கார்டில் ஒரு கார்டு, 4C1ல் ஒரு கார்டு, அதாவது 4 கிங் இருக்குல்ல, அந்த 4 கிங்குமே காம்பினேஷன் அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, நான் சி இப்போ ஒரு கார்டு தான் இப்படி இல்லை, 2 கார்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ 2 கார்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டா உங்களுக்கு 2 கொஸ்டின் வரணும். ஒன்று சக்ஸஸிவாக இல்லை சைமல்டேனியஸ்லியான்ட்டு. ஓகே, நான் எப்போல்லாம் வந்து 2 கார்ட்ஸ்ன்னு பேசுகிறனோ இல்லை 3 கார்ட்ஸு 4 கார்ட்ஸ்ன்னு பேசுகிறனோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகணும், 2 கொஸ்டின் அரேஸ் ஆகணும். இஸ் இட் சக்ஸஸிவ் ஆர் சைமல்டேனியஸ்லி? சக்ஸஸிவ்னா என்ன, ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொன்று எடுப்பேன், அதுக்கப்புறம் இன்னொன்று எடுப்பேன். சைமல்டேனியஸ்னா என்ன, ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துருவேன். ஓகே, அதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். சக்ஸஸிவ்னா ஒன்றுக்கு ஒன்று அப்புறமா எடுக்கிறது, சைமல்டேனியஸ்னால் ஒரே டைமில் எடுக்கிறது. சரியா? ஸோ இந்த 2 கொஷின் கேட்டதுக்கப்புறம் சக்ஸஸிவ்னால் திருப்பியும் நீங்கள் இன்னொரு கொஷின் கேட்கணும். ஓகே, சக்ஸஸிவாக எடுக்கிறீங்க, சரி, ஒரு கார்டு எடுத்துகிட்டு திருப்பி அந்த கார்டு வச்சுருவீங்களா, இல்லை அந்த கார்டை எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவீங்களா? ஓகே, ஸோ ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா, எடுத்துகிட்டு திருப்பி வைப்பீங்களா, இல்லை வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்? ஓகே, ஸோ சக்ஸஸிவில் 2 கொஷின், வித் ரீப்ளேஸ்மெண்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, நல்லா கவனிங்க, இங்கே தான் உங்களுக்கு எல்லா டிஃப்ரென்ஸும் ஒரே டைமில் புரிய போகுது. ஓகே, நான் சொன்னேன் 2 கார்டு எடுக்க போகிறேன், இல்லை மல்டிபிள் கார்ட்ஸ் எடுக்க போகிறேன்னா 2 கொஸ்டின் அரேஸ் ஆகணும். ஒன்று சக்ஸஸிவ், இன்னொன்று சைமல்டேனியஸ்லி. ஓகே, சக்ஸஸிவாக எடுக்கிறீங்கனாலும் 2 டைப்பில் பிரியும். நீங்கள் ஒன்று அதை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, இல்லை ரீப்ளேஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு ஓடிடுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டாக்கா அதை வந்து இண்டிபெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணாமல் வச்சோம்னா அது வந்து மல்டிபிள் தியரம், மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வச்சு போடணும். ஓகே, இண்டிபெண்ட் தியரம், இண்டிபெண்ட் வேரியபிள் வச்சு இப்போ அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, சி ஹியர், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இது ரெண்டுத்தையும் மறந்துடுங்க. ஓகே, இதே கார்டோட எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஓகே, இப்போ நான் 2 கார்டு எடுக்கணும். ஓகே, ரெண்டுமே கிங் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த கேஸ் வந்துட்டேன், சக்ஸஸிவாக எடுக்கணும்னு சொல்லிட்டேன். சக்ஸஸிவாக எடுக்கணும்னா அதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணீங்க, 52 கார்டுலேருந்து ஒரு கிங் கார்டு எடுக்கிறீங்க. ஓகே, அப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன எழுதுவீங்க, 52 கார்டுலேருந்து ஒரு கிங் கார்டு எடுக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, 4C1 divided by 52C1 போடலாமா? ஓகே, ஸோ சியை கூட விட்டுருங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாருங்கள், 4/52ன்னு போடலாம். அது ரைட் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு கார்டு எடுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, வெளியே எடுத்துட்டீங்க இந்த கார்டை, எடுத்துகிட்டு இப்போ திரும்பியும் இதே கார்டை அந்த டெக்குள்ளேயே வச்சுட்டீங்க. ஓகே, இப்போ திரும்ப இன்னொரு கிங் கார்டு எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அகெயின் த சேம் 4C1, அதாவது 4/52 ப்ராபபிலிட்டி தான், ஏன்னா அந்த கார்டை வச்சுட்டிங்க. ஓகே, இப்போ இந்த 2 ஈவெண்ட்டும் ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கா, டிபெண்டே ஆகலை. இதுவும் சேமாக இருக்குது பாருங்கள், இது என்ன ப்ராபபிலிட்டி வந்துச்சோ அதே ப்ராபபிலிட்டி தான் இது. ஓகே, ஸோ அதனால தான் இதை வந்து இண்டிபெண்ட்னு சொல்லுவோம். ஸோ எங்கெல்லாம் ரீப்ளேஸ்ன்ட்டு ஒரு வார்த்தை வருதோ, ஓகே, எங்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்னு ஒரு வார்த்தை வருதோ அது வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஒன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே, இதே வந்து நம்ம இந்த மாதிரி போட்டோம்னாக்கா 4 கிங் எடுக்கணும் 52 கார்டில், கரெக்டாக டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் டிவைடட் பை ஃபேவரபிள் அவுட்கம். ஓகே, ஸோ இந்த ஃபேவரபிள் அவுட்கமே இப்போ காம்பினேஷனில் போட்டுருவேன். 4 கார்ட்ஸும் வேறு கார்ட்ஸாக இருந்துச்சுன்னா கிங் கார்டு தான், பட் மேபி அதை 1 2 3 4 நம்பர் பண்ணி வச்சேன்னா அதுலேயும் ஒரு காம்பினேஷன் வருதில்ல, அதுக்காக தான் 4C1 காம்பினேஷன் போடுறோம். நம்ம 4C1 divided by 52C1 போடுறோம். ஓகே, இது வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு. ஒருவேளை இப்போ ரீப்ளேஸே பண்ணலை, இப்போ என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு கார்டு எடுத்துட்டேன், கிங் கார்டு ஒன்று எடுத்தால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 4 கிங்கில் ஒரு கிங் எடுக்கணும். ஸோ 4 divided by 52. அடுத்து என்ன ஆகும், ஒரு கிங்கை எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ மீதி எத்தனை கிங் இருக்குது, 3 கிங்கில் நான் ஒரு கிங் எடுக்கலாம். டோட்டல் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது இப்போ பாக்கி 51. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகிடுச்சு, இதுதான் டிபெண்ட் ஆகிடுச்சு. டிபெண்ட்டாக இருக்கிறத தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில் போடணும். ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸில் பார்க்குற எல்லா கொஷின்லையுமே என்ன இருக்கும், நமக்கு வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகே, ஒருவேளை வித் ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஒரு வார்த்தை வந்துச்சுனாக்கா அதை வந்து நம்ம எப்படி போடணும், இண்டிபெண்ட் ப்ராபபிலிட்டி வச்சு போடணும். இப்போ அடுத்து என்ன சொல்கிறேன் அதை வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது 2 புரிஞ்சா? இப்போ சைமல்டேனியஸ்னால் என்னென்னா, இப்போ இதே 2 கார்டை நான் சைமல்டேனியஸாக எடுக்கணும்னு சொல்லிட்டேன். சைமல்டேனியஸாக எடுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன அர்த்தம், மொத்தம் 4 கார்ட்ஸ் இருக்குது.
ஓகே 4 கார்ட்ஸ் இருக்குது. ஓகே 4C2 ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் தெரியுமா, எல்சிஆர் ஃபார்மில் தெரியுமா? எல்சிஆர் ஃபார்ம்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். am I right? இப்போ 4 கார்டில் நான் 2 கார்டு எடுத்துட்டேன். ஓகே 2 கிங் கார்டு எடுத்துட்டேன். ஓகே அப்போ எத்தனை இருக்குது, மீதி எத்தனை கார்டு இருக்குது எனக்கு? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் 4C2 இருக்குடா, 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 மைனஸ் 2 ஃபேக்டோரியல்னா 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். am I right? ஓகே ஸோ இது என்ன எழுதிக்கலாம், 4 இன்ட்டு 2. ஓகே 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஸோ ஒரு 2 வந்து 2 போயிடுச்சு. ஓகே அப்போ மீதி என்ன இருக்குது, 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 2 மட்டும்தான் இருக்குது. ஓகே 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 2, 4 3 12 by 2, அதாவது 6ன்னு வருது. கரெக்டாக 6ன்னு வருது. புரிஞ்சா? இப்போ இந்த விஷயத்தை ஓகே இந்த விஷயத்தை நான் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் சைமல்டேனியஸாக எடுக்கிறேன். 4 கார்ட்ஸில் 4 கிங் கார்ட்ஸில் நான் என்ன பண்ணுறேன், 2 கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகே அதனால தான் இந்த இடத்துல 4C2ன்னு வருது. புரிஞ்சா? அதே மாதிரி 52 கார்ட்ஸை வந்து நான் 2 கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகே 52 கார்ட்ஸ் வந்து 2 கார்ட்ஸ் சைமல்டேனியஸ்னு வந்துச்சுனாக்கா நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல வேரியேஷன் காமிப்போம். NC2வில் மீதி எல்லா இடத்துலையும் NC11 வரும். எங்கே சைமல்டேனியஸ்னு ஒரு வேர்ட் வருதோ அங்கே மட்டும்தான் நமக்கு NC2ஓ 3ஓ வரும். ஓகே ஸோ இப்போதைக்கு இந்த 2 புரிஞ்சா? ஓகே ஸோ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட், சைமல்டேனியஸ்லி, சக்ஸசிவ், ரீப்ளேஸ்மெண்ட் இது எல்லாமே வந்து ஒரே டேர்ம்ஸ் தான். புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் புரிஞ்சுன்னா எக்ஸசைஸ் போடுறது ரொம்ப ஈஸி. ஓகே ஸோ இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டு வந்து ஒரு வாட்டி கிளியராக பார்த்துக்குவோம். சரியா? இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டே ஒன்றும் இல்லை. 2 event E and F are said to be independent event if probability of occurrence of one event is not affected by occurrence of the other event. நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஒரு ஈவெண்ட் நடக்கிறது வந்து இன்னொரு ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணிடலாம், அது வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே இதே பிளாக் பால் அண்ட் ஒயிட் பால், பட் கண்டிஷன் என்ன, இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லணும்னா அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகே ஸோ இதே மாதிரி ஒரு ட்ராவில் 10 பிளாக் பால்ஸ் இருக்குது, 5 ஒயிட் பால்ஸ் இருக்குது. சரியா? இதில் வந்து 2 பால்ஸ் எடுக்கணும். ஓகே 2 பால்ஸ் எடுக்கணும் சக்ஸசிவ்லி. ஓகே பேக் டு பேக் எடுக்கணும் வித் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ஒரு பால் எடுத்து பார்த்துட்டு திருப்பி அது உள்ளே போட்டுறணும். ஓகே அப்போ நான் உங்களுக்கு வந்து வேரியஸ் ஈவெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே ஈவெண்ட் ஏ, ஈவெண்ட் எஃப் 2 ஈவெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே ஒன்று ஒயிட் பிளாக்காக இருக்கணும், இல்லை பிளாக் ஒயிட்டாக இருக்கணும், இல்லை பிளாக் இருக்கணும், இல்லை ஒயிட் இருக்கணும். ஓகே ஸோ இதுக்கெல்லாம் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒயிட் பால் எத்தனை ஒயிட் பால் இருக்குது, டோட்டலாக 5. டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் இருக்குது, 15. இதுக்கு வந்து கிடச்சிருச்சு. அடுத்து பிளாக் பாலுக்கு எத்தனை, பிளாக் பாலுக்கு 10. டோட்டல் எத்தனை பால்ஸ் இருக்குது இப்போ, 14 15 15. ஏன்னா வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். சரியா? 5/15 இன்ட்டு 10/15. புரிஞ்சா? அதே மாதிரி தான் வந்து இதுக்கும் அகைன் என்ன வரும், 10/15 இன்ட்டு 5/15 வரும். சரியா? ஸோ பாருங்கள் எல்லா ஈவெண்ட்டும் ஒரே மாதிரி வருது. புரிஞ்சா? ஸோ நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், P of E/F is equal to P of Eன்னு போட்டுக்கலாமா? இப்போ ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுறோம். சரியா? அதாவது P of E வித் ரெஸ்பெக்ட் டு Fல வந்து F வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகிடுச்சு. ஓகே ஸோ இந்த ஃபுல் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு P of Eனே போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து இண்டிபெண்டன்ட். எப்போல்லாம் இண்டிபெண்டன்ட் வருதோ அப்போ கண்டிஷன் ப்ராபபிலிட்டி அப்ளை ஆகாது. ஓகே 2 டேர்மும் இண்டிபெண்டன்ட் ஆகிடும். சரியா? அப்போ லாஸ்ட் ஃபார்மில் என்ன பார்த்தோம், P of E இன்டர்செக்ஷன் F ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோம், P of E இன்ட்டு P of E/Fன்னு பார்த்தோம். கரெக்டாக? அப்போ அந்த P of E/Fக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், P of E சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே இல்லாட்டி F/E இருந்துச்சுனாக்கா P of F சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்படி பண்ணிக்கிட்டோம்னாக்கா இதான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே P of E இன்டர்செக்ஷன் F ஈக்குவல் டு P of E இன்ட்டு P of F. Fனா when the events are independent event. இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா E இன்டர்செக்ஷன் Fனா P of E இன்ட்டு P of F. ஓகே இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், ரீப்ளேஸ்னு ஒரு வார்த்தை இருக்கணும். ஒரு வேளை ரீப்ளேஸ்னு ஒரு வார்த்தை இல்லாட்டி அது வந்து என்ன ஆகிடுச்சு, சக்ஸசிவாக எடுக்கிறோம் அண்ட் நான் ரீப்ளேஸபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அப்போ வந்து ஃபார்முலா வந்து இந்த இடத்துல PFக்கு பதிலாக என்ன வந்துடும், PFக்கு பதிலாக யூ வில் கெட் PF டிவைடட் பை E. ஓகே PF டிவைடட் பை E, அதாவது E டிபெண்ட் பண்ணி அடுத்த ஈவெண்ட் நடக்கணும். சரியா? புரிஞ்சா? கிளியர்? இதெல்லாம் புரியுதா? நான் இப்போ சொன்னது தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே சரிடா. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஓகே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கும் இண்டிபெண்டன்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் என்ன, 2 ஈவெண்ட்டுக்கு எந்த விதமான காமன் பாயிண்ட்டுமே இல்லைன்னா அது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே அதாவது E இன்டர்செக்ஷன் Fல வந்து எம்டி செட்டாக இருக்கணும்.
E இன்டர்செக்ஷன் Fல எதுவுமே காமனாக இருக்கக்கூடாது. அதுதான் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஜென்ரலாக என்ன நினைப்பாங்க, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருந்தால் அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லை. ஓகே, அப்படி வந்து இல்லை. ஓகே, ஏன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். 2 balls are drawn successfully. ஓகே, சக்ஸஸிவ்லி அது ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்னு எழுதி வச்சுருக்கேன். ஓகே, 2 balls are drawn successively from an urn containing 10 black balls and 5 white balls with replacement. ஓகே, வித் ரீப்ளேஸ்மெண்ட். நல்லா கவனிங்க. வித் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அர்த்தம்? எடுக்கிறோம், திருப்பி வைக்கிறோம். சரியா? அப்போ இது இண்டிபெண்ட் ஈவெண்ட் மாதிரி வரப்போகுது. இதில் வந்து என்னென்ன வந்து சாம்பிள் ஸ்பேஸ் பாசிபிள்? 2 ஈவெண்ட்ஸ் எடுக்கிறோமா, 2 balls எடுக்கிறோமா, ஒன்று பிளாக்காக இருக்கலாம், இல்லை ஒயிட் பிளாக்காக இருக்கலாம், இல்லை பிளாக் ஒயிட்டாக இருக்கலாம், இல்லை ஒயிட்டாக இருக்கலாம். ஆமே ரைட்? ஸோ இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு 4 ஈவெண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஈவெண்ட் ஏன்னா போத் ஆர் பிளாக் பால்ஸ், ஈவெண்ட் பி என்னன்னா போத் ஆர் ஒயிட் பால்ஸ், ஈவெண்ட் சினா ஃபர்ஸ்ட் பால் ட்ரான் பிளாக், ஈவெண்ட் டி என்னன்னா செகண்ட் பால் இஸ் ஒயிட். ஓகே, ஸோ ஒரு போத் ஆர் பிளாக்னு அர்த்தம் எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது? இது மட்டும்தான். ஓகே, ஸோ பி மட்டும் எழுதுகிறேன். போத் ஆர் ஒயிட்னா இது மட்டும்தான் பாசிபிள் அவுட்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ட்ரான் இஸ் பிளாக், அதாவது ஃபஸ்ட்டு பால் மட்டும் பிளாக்காக இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? இந்த 2 அவுட்கம் பாசிபிள். அடுத்து செகண்ட் பால் ஒயிட்டாக இருக்குன்னா இந்த 2 பாசிபிள். ஓகே, இதெல்லாம் எழுதிட்டேன். சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும்னு கேட்குறேன். ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டால் என்ன அர்த்தம்? இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஓகே, ஏன்னா இந்த ஈவெண்ட்டுக்கும் இந்த ஈவெண்ட்டுக்கும் எந்த விதமான காமன் பாயிண்ட்டுமே கிடையாது. இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஓகே, ஆனால் இதுக்கு பாருங்கள், நான் வந்து இப்போ என்ன கேட்குறேன்? சி இன்டர்செக்ஷன் பி கேட்குறேன். ஓகே, சி இன்டர்செக்ஷன் பி கேட்குறேன். அப்போ என்ன ஆகும்? சி இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம? ஜஸ்ட் டெல் மீ, யோசிச்சு சொல்லுங்கள். இந்த இடத்துல சி இன்டர்செக்ஷன் பி கேட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணணும். ஓகே, எப்படி? ஃபஸ்ட்டு சின்ற ஈவெண்ட் ஃபுல்லாக நடந்துடுச்சு, அதுக்கப்புறமா டி நடக்குது. செகண்ட் பொறுத்து ஃபஸ்ட்டை பொறுத்து செகண்ட் இருக்குது. ஓகே, சின்ற ஈவெண்ட்டுக்கு என்ன ப்ராபபிலிட்டி வரும்? எத்தனை அவுட்கம் பாசிபிள் இங்கே? 1 2. ஓகே, 2 அவுட்கம்ஸ் ஆர் பாசிபிள். கரெக்டாக? ஸோ இதை என்னென்னு போட்டுக்கலாம் நம்ம? சி நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரணும்? பிளாக் பால் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. 10 பிளாக் பால்ஸ். ஓகே, அவுட் ஆஃப் 15. கரெக்டாக? ஸோ இது வந்து பிளாக் பால் கிடச்சிருச்சு. அடுத்து எடுக்கிறது எப்படி இருக்கணும்? அடுத்து எடுக்கிறது ஷுட் பி ஒயிட் பால்ஸ். கரெக்டாக? ஒயிட் பாலுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 5C1 upon 15C1. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சி அண்ட் டி. நான் என்ன சொன்னேன்னு புரியுதா? அதாவது சி என்னது? சி இந்த ஃபஸ்ட் பால் ட்ரான் ஷுட் பி பிளாக். ஓகே, ஃபஸ்ட் பால் பிளாக்காக இருக்குன்னா டோட்டலாக 10 பிளாக் பால்ஸ், மொத்தம் எவ்வளோ பால்னால் 15 பால். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? செகண்ட் பார்க்குறோம். டி என்ன? செகண்ட் பால் ஒயிட்டாக இருக்கணும். செகண்ட் பால் ஒயிட் பால் எத்தனை இருக்குது? 5. டோட்டல் எவ்வளோ பால் இருக்குது? அதே 15. ஸோ 10/15 by 5/15. அதான் இங்கே போட்டிருக்கேன். 10/15 5/15 காம்பினேஷனாக போட்டிருக்கேன். ஓகே, பட் ஆக்சுவலாக 10/15 அண்ட் 5/15 தான் ஆன்சர் வரும். ஓகே, இப்போ இதை நல்லா கவனிச்சோம்னா இந்த இன்டர்செக்ஷனும் சேம் கிடையாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக சப்செட் ஆஃப் அ சாம்பிள் ஸ்பேஸ். இது வந்து என்னென்னா சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்டாக இல்லையான்னு மட்டும்தான் பார்க்குறோம். ஓகே, ஆனால் நம்ம இண்டிபெண்ட் ப்ராபபிலிட்டி, அதாவது நான் டிபெண்ட் ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுறோம்? நம்ம ப்ராபபிலிட்டியை செக் பண்ணுவோம். இதுக்கும் ப்ராபபிலிட்டியை எடுத்து செக் பண்ணுறோம். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் செக் பண்ணுவோம். எதுலனா இண்டிபெண்டன்சியில். ஓகே, ஆனால் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டில் நம்ம ஜஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்டாக இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்போம். சரி, இதான் அந்த சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ். ஓகே, புரிஞ்சா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் அ டை இஸ் த்ரோன், ஓகே, if a die is thrown, if E is the event, the number appearing is multiple of 3. ஓகே, இப்போ ஒரு டையை த்ரோ பண்ண என்ன சாம்பிள் ஸ்பேஸ் வரும்? 1 2 3 4 5 6. கரெக்டாக? இப்போ ஈன்ட்டு ஒரு ஈவெண்ட் நம்பர் அப்பியரிங் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. ஓகே, இப்போ அந்த 1 to 6 மல்டிபிள் ஆஃப் 3 எதுனா 3 and 6. ஓகே, அப்போ ஈன்ற ஈவெண்ட் என்னது? 3 and 6. அடுத்து then find whether E and F, okay, and F be the event, the number appearing is event. Okay, ஈவனாக இருக்கணும். Fன்றது என்ன? ஈவனாக இருக்கணும். அப்போ 1 to 6 என்ன ஈவனா? 2 3 and 6. I mean 2 4 and 6. Okay, find whether E and F are independent. ஓகே, E and F are independentனு கேட்குறாங்க. ஓகே, உங்களுக்கு நான் என்ன கண்டிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்? E and F இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? E intersection F should be equal to probability of E and probability of F.
ஓகே இப்படி பண்ணோம்னாக்கா அது வந்து இண்டிபெண்ட்னு அர்த்தம். ஓகே பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் என்னது இங்கே நல்லா பார்த்து சொல்லுங்கள். இ இன்டர்செக்ஷன் எஃப் என்னது 1 3 6 இருக்குது, இந்த இடத்துல 2 6 4 இருக்குது. கரெக்டாக 3 6 இருக்குது, இந்த இடத்துல 2 6 4 இருக்குது. இங்கே என்ன காமனாக இருக்குது? வெறும் 3 and 6 காமனாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 3 and 6 சாரி 3 மட்டும்தான் காமனாக இருக்குல்ல. 3 6 இந்த இடத்துல 2 6 4. ஓகே 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகே அப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? வெறும் 6 மட்டும்தான். ஓகே அப்போ 1 டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 6. ஸோ 1/6 இ இன்டர்செக்ஷன் எஃபோட வேல்யூ வந்து 1/6. ஓகே அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இ நடக்கிறதுக்கு 2 வேல்யூ அவுட் ஆஃப் 6. ஸோ 2/6. கரெக்டாக அப்படி தான் போடணும். 2/6. அடுத்து எஃப் நடக்கிறதுக்கு 3/6. அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம். 3 வரதுக்கு 1/6, 6 வரதுக்கு 1/6. அப்போ 2 × 1/6. அதே மாதிரி இங்கே வந்து 2 வரதுக்கு 1/6 × 1/6 × 1/6. 6 வர 1/6, 4 வர 1/6. ஓகே ஸோ 3 × 1/6 எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகே ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வர 2/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் கிடைக்க 3/6. ஓகே இதை சால்வ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக 1/6 = 1/6. ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஓகே புரிஞ்சா? ஓகே ஸோ அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அண்ட் அன்பயாஸ்ட் டை இஸ் த்ரோன் ட்வைஸ். ஓகே ஒரு டை வந்து 2 வாட்டி த்ரோ பண்ணுறாங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்கும்? ஒரு வாட்டி த்ரோ பண்ணால் 6 வரும், இன்னொரு வாட்டி த்ரோ பண்ணால் 6 வரும். ஸோ 6 × 6 = 36 சாம்பிள் ஸ்பேஸ் வரணும். சரியா? டை இஸ் த்ரோன் ட்வைஸ். லெட் த ஈவெண்ட் ஏ பி ஆட் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் த்ரோ. ஓகே அதாவது ஃபஸ்ட்டு வாட்டி த்ரோ பண்ணுறப்ப ஒரு ஆட் நம்பர் வரணும். அண்ட் ஈவெண்ட் பி இஸ் ஆட் நம்பர் ஆன் த செகண்ட் த்ரோ. செகண்ட் வாட்டி த்ரோ பண்ணுறப்பே ஒரு ஆட் நம்பர் இருக்கணும். ஓகே செக் இண்டிபெண்டன்சி ஆஃப் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. ஓகே எப்படி இண்டிபெண்டன்சி ஆஃப் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கும்? ஃபஸ்ட்டு ஏன்றதுன்னா ஆட் நம்பர். ஓகே ஆட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு த்ரோ, அதாவது 2 வாட்டி த்ரோ பண்ணுறப்ப இந்த இடத்துல ஆட் நம்பர் வரணும். அதாவது 1 3 இல்லை 5 வரணும். ஓகே 1 3 5. ஓகே செகண்ட் டைம் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ எத்தனை ஈவெண்ட் பாசிபிள்? ஓகே எத்தனை ஈவெண்ட் இல்லை எத்தனை அவுட்கம் அப்போ பாசிபிள்? பெர்முடேஷன் அப்ளை பண்ணுங்கள். 1 × 1. ஓகே இப்போ இந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது? இந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னா 3 சான்சஸ் இருக்குது. எத்தனை ஆட் நம்பர் இருக்குது? 3 ஆட் நம்பர் இருக்குது. ஸோ 3 நம்பர் இங்கே பிக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே எத்தனை சான்ஸ் இருக்குது? 6 நம்பருமே இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகே அப்போ டோட்டலாக 3 6 are 18 அவுட்கம்ஸ் பாசிபிளாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6. ஓகே 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 5 1 5 2 5 3 அந்த மாதிரி 18 அவுட்கம் இருக்கும். ஓகே இப்போ செகண்ட் என்ன? ஆட் இந்த செகண்ட் ஒன். ஓகே அப்போ இந்த மாதிரி 2 இருக்குன்னா செகண்டில் வந்து ஆட் வரணும். அப்போ இதுக்கு இந்த இடத்துல எத்தனை வரலாம்? 3 அவுட்கம் இருக்கும். ஓகே 1 இல்லை 3 இல்லை 5. ஓகே இங்கே வந்து அதே மாதிரி 6 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டில் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஈவெண்ட் பியில். ஓகே அப்போ 6 3 are 18. அதே மாதிரி ஈவெண்ட் பியிலும் வந்து 18 இருக்குது. ஓகே என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து இண்டிபெண்ட்டாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே இண்டிபெண்ட்டாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே அப்போ we know that P of A intersection B equal to P of A into P of B போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே இப்போ நமக்கு A and B தெரியும். ஓகே 18 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் 18 எலிமெண்ட்ஸ் இருக்குது. P of A and P of B கண்டுபிடிச்சிடலாம். P of A எப்படி கண்டுபிடிப்பீங்க? 18 எலிமெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 36. அதே மாதிரி P of B என்னது? 18 எலிமெண்ட் டிவைடட் பை 36. கரெக்டாக? இது பிரச்சனை இல்லை. P of A intersection B வேணும். அதாவது ஆட் நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கணும் ஏயில், பியில் வந்து ஆட் நம்பர் செகண்டில் இருக்கணும். ஓகே அப்போ இதில் எத்தனை எலிமெண்ட் பாசிபிள்? ஆட் நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கணும் இல்லை வந்து செகண்ட் இருக்கணும். அப்போ P of A intersection Bயில் எத்தனை எலிமெண்ட் பாசிபிள்? இங்கே 3 எலிமெண்ட் பாசிபிள், இங்கே 3 எலிமெண்ட். அப்போ மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் பாசிபிள். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B என்னது? 9 எலிமெண்ட்ஸ் டிவைடட் பை 36 டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். ஓகே ஸோ அவ்வளோதான், 3 வேல்யூவும் இருக்குது. P of A intersection B வந்து 9/36, P of A 18/36, P of B வந்து 18/36. ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா இண்டிபெண்டன்ட்னு சொல்லியிருக்காங்களே, இண்டிபெண்டன்சி ப்ரூவ் பண்ணல. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன். ஓகே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஓகே 9/36 = 18/36 into 18/36 which is equal to 1/4 = 1/4. therefore the event is independent. ஓகே அடுத்து இந்த சின்ன ப்ரூஃப் மட்டும் பாருங்கள், ஏன்னா இது அப்பப்போ எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க. ஓகே ப்ரூவ் தட் இஃப் E and F are independent event. ஓகே ஈயும் எஃப்பும் வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்டுன்னு சாரி இது கிவன் எழுதிக்கோங்க. given that if E and F are independent event, okay then prove
E and F dash are also independent. அதாவது P intersection F equal to PE and PF கொடுத்துருக்காங்க, இது given. ஓகே, E intersection F வந்து PE and PF கொடுத்துருக்காங்க, இது given. ஓகே, என்ன பண்ணணும்னா இதை ப்ரூவ் பண்ணணும். ஒருவேளை E intersection F காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சுனாக்கா இதே மாதிரி வரும்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறது எப்படி? we know that ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. ஓகே, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. PE intersection ஓகே எஃபோட காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சுனாக்கா we can directly write it as P of E minus P of E intersection F. ஓகே, ஸோ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா. ஓகே, இந்த வென் டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? இப்போ P of E intersection F என்னன்னு சொல்லிக்கலாம். P of E intersection F we can tell it as P of E into P of F. கரெக்டாக? given. ஓகே, ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ P காமனாக எடுத்துருங்க, அவ்வளோதான். P காமனாக எடுத்தாக்கா 1 minus P of Fன்னு வருது. 1 minus P of F is nothing but what? F காம்ப்ளிமெண்ட், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு டெரிவேஷன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸசைஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக அந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே லைனில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாமில் எப்படி எழுதணும்னு சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஆன்லைன்லேருந்து ஒரு சொல்யூஷனோட PDF எடுத்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஓகே, மற்றபடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற என்னோடய விதத்தில் தான் இருக்கும். எழுதுறது எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாகவே டேரெக்டாக போட்டு உங்களுக்கு பழகிட்டேன். பட் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எழுத தெரியணும். ஓகே, ஏன்னா ஆன்சர் வந்து ஒரு லைன் தான் இருக்கும். பட் அதோட என்ன சொல்கிறது, நோட்டில் காமிக்கிறது, அந்த பேப்பரில் காமிக்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கேன். சொல்யூஷன் பாருங்கள், எதாவது புரியலனா என்ன கேளுங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். P of A வந்து 3/5 கொடுத்துருக்காங்க. P of B வந்து 1/4 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் P of A intersection B கேட்டிருக்காங்க. given that A and B are independent event. independent event என்ன அர்த்தம்? P of A intersection B is equal to P of A into P of B போட்டுக்கலாம். ஓகே, இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா அதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. P of A intersection B கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, P of A into P of B பண்ணால் போதும். ஓகே, ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான். A into P பண்ணுறோம். ஸோ 3/5 into 1/5 பண்ணோம்னா 3/25 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 cards are drawn at random without replacement from a pack of 52 playing cards. அதாவது 2 cards are drawn வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். வித் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னு கவனிக்கணும். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு உள்ளே திருப்பி வைக்க மாட்டோம். சரியா? அந்த மாதிரி 2 கார்டு எடுக்க போகிறோம் இந்த 50 பிளேயிங் கார்ட்ஸில். ஓகே, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் போத் கார்ட்ஸ் ஆர் பிளாக். ஓகே, ஸோ 2 கார்டு எடுக்க போகிறோம். அந்த 2 கார்டுமே பிளாக் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக போட்டு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்யூஷன் காமிக்கிறேன். ஓகே, டோட்டலாக 26 பிளாக் கார்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இப்போ இந்த 26 கார்ட்ஸ்லேருந்து நான் 2 பிளாக் கார்ட்ஸ் எடுக்க போகிறேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கார்டு எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 26 out of 52. am I ரைட்? மொத்தம் 52 கார்டு, அதில் 26 கார்டு எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, மல்டிப்ளைட் பை இப்போ ஒரு கார்டு எடுத்துட்டேன் நான் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ மொத்தம் இப்போ எத்தனை கார்ட்ஸ் பாக்கி இருக்குது? 51 கார்ட்ஸு. இப்போ அடுத்து வர கார்டு எனக்கு பிளாக்காக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னா 25. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிளாக் கார்டு வந்துடுச்சு. அவ்வளோதான், இதான் உங்களோட ஆன்சர். ஓகே, பட் எப்படி எழுதணுன்றது பாருங்கள். there are 26 black cards in the deck of 52 cards. ஓகே, அப்போ அதில் வந்து let P of A be the probability of getting a black card in the first draw. இந்த மாதிரி தான் எழுதும்போது. ஓகே, ஆக்சுவலாக ஆன்சர் வந்து இங்கேயே முடிச்சிட்டேன் நான். ஓகே, 26/52. ஓகே, 26/52னா 1/2ன்னு சொல்லுவோம். 25/51 அதான் உங்களுக்கு போட்டு கொடுத்தேன். ஸோ இதான் ஆன்சர். ஓகே, இங்கேயே நான் முடிச்சிட்டேன். பட் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ P of A, probability of A என்னது? 26/52 which is equal to 1/2. Probability of B, let P of B be the probability of getting a black card on the second draw. அதுக்கு என்னென்னா since the card is not replaced, ஸோ நமக்கு வந்து 25/51 வரும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாமில் நீங்கள் எழுதணும். சரியா? இப்போ அடுத்து கொஷின் பாருங்கள். see a box of orange is inspected. Third question பாருங்கள். a box of orange is inspected by examining 3 randomly selected orange. 3 ஆரஞ்சை செலக்ட் பண்ணுறோம் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வித் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணணும். வித் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துச்சுனாக்கா என்ன பண்ணணும்? இண்டிபெண்ட் தியரம் யூஸ் பண்ணணும். சரியா? வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். இஃப் ஆல் 3 ஆரஞ்சஸ் ஆர் குட், the box is approved for sale, otherwise if rejected. ஓகே, 3 ஆரஞ்சும் குட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து சேல் காண்பிறாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அ பாக்ஸ் கண்டெயின் 15 ஆரஞ்ச் அவுட் ஆஃப் விச் 12 ஆர் குட், 3 ஆர் பேட், 1. ஓகே, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அ பாக்ஸ் கண்டெயின் 15 ஆரஞ்ச் அவுட் ஆஃப் விச் 12 ஆர் குட்,
and 3 are bad ones, okay, will be approved for sale. சரியா, இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம், சொல்யூஷன் பார்ப்போம். சரியா, see here, 3 ஈவெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிடணும். let ABC be the respective event, first, second, third orange. ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரான் ஆரஞ்ச் should be good. அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 12/15. ஏன் அப்படி சொல்கிறேன்னா டோட்டலாக எவ்வளோ ஆரஞ்ச் கொடுத்துருக்காங்க? 15 ஆரஞ்ச் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள். see here, find the probability that a box containing 15 orange, okay, out of which 12 are good and 3 are bad. okay, 15 ஆரஞ்சு வந்து டோட்டலாக இருக்கா, அதில் 12 குட் ஆரஞ்ச். அப்போ ஒரு குட் ஆரஞ்ச் எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 12/15. ஓகே, இந்த குட் ஆரஞ்ச் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஆரஞ்ச் எடுக்கிறோம். ஓகே, அந்த ஆரஞ்ச் தான் வந்து பேட் ஆரஞ்ச். ஓகே, அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி வரும்? 3/3 தானே, நான் மறந்துட்ட வேல்யூ. சரி, வெயிட் பண்ணுங்கள். ஸோ 12/15 புரிஞ்சா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் செகண்ட் ஆரஞ்சும் குட்டாக இருக்கணும். ஓகே, செகண்ட் ஆரஞ்சும் குட்டாக இருக்கணும்னு என்ன பண்ணோம், ஒரு குட் ஆரஞ்ச் போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், 12 ஆரஞ்சஸில் ஒரு ஆரஞ்ச் போயிடுச்சு, குட் ஆரஞ்ச். அப்போ 11 ஆரஞ்ச். ஓகே, இப்போ டோட்டல் எவ்வளோ ஆரஞ்ச் இருந்துச்சு? 15 இருந்துச்சு. இப்போ வந்து 14 ஆகிடுச்சு. ஓகே, தேர்டும் ஒன்றும் குட்டாக இருக்கணும்னு என்ன பண்ணணும், திரும்பியும் இதுலேருந்து ஒரு ஆரஞ்ச் கம்மி பண்ணணும். ஓகே, 10/13. ஓகே, த பாக்ஸ் இஸ் அப்ரூவ்ட் ஃபார் சேல் இஃப் ஆல் 3 ஆரஞ்சஸ் ஆர் குட். ஓகே, இந்த 3 ஆரஞ்சும் குட்டாக இருந்தால் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன வரும், ஜஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சா? இதையும் மல்டிப்ளை பண்ணணும். கொஷின் புரிஞ்சாடா? திரும்பியும் ஒரு வாட்டி கொஷின் படிப்போம். see here, come on. see, a box of orange is inspected by examining 3 randomly selected oranges drawn without replacement. if all 3 oranges are good, the box is approved. okay, so 3 ஆரஞ்சுமே குட்டாக இருந்தால் மட்டும்தான் பாக்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, otherwise it is rejected. find the probability that box containing 15 oranges, okay, out of which 12 are good and 3 are bad, okay, will be approved for sale னு கொடுத்துருக்காங்க. approved for sale அப்போனா அப்ரூவ் பண்ணால் என்ன கண்டிஷன், 3மே குட்டாக இருக்கணும். கரெக்டாக? இப்போ குட் ஆரஞ்சு எத்தனை இருக்குது? 12 இருக்குது. ஓகே, டோட்டல் எவ்வளோ ஆரஞ்சு இருக்குது? 15 ஆரஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிறப்பயே 12 ஆரஞ்சில் 15 ஆரஞ்சு வந்துடணும். அதுக்கு அடுத்து எடுக்கிறதுல மீதி இருக்க அந்த 11 ஆரஞ்சில் 14 ஆரஞ்சு இருக்கும் டோட்டலாக, அதில் 11 வந்துடணும். அதுக்கப்புறம் 10, 13. ஓகே, இப்படி வந்துச்சுன்னா இது வந்து அப்ரூவ் ஆகிடும். சரியா, இதே கொஷனை இப்போ நான் ஒரு மாற்றி இது பண்ணுறேன், இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்குறேன். ஓகே, இப்போ இதே கொஷனை ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா வில் பி ரிஜெக்டட் ஃபார் சேல். இது வந்து உங்கள் கொஷின் கொடுக்குறேன். இதே கொஷின் ரிஜெக்டட்னு போடுறேன். அப்போ என்ன வரும், டோட்டலாக எத்தனை பேட் ஆரஞ்சு இருக்குது? 3 பேட் ஆரஞ்சு இருக்குது. ஸோ அந்த 3ல் ஏதாச்சும் ஒரு பேட் ஆரஞ்சு நீங்கள் எடுக்கணும் அவுட் ஆஃப் திஸ் 15. ஓகே, அடுத்து 2 திருப்பியும் எடுக்கிற ஆரஞ்சும் பேடாக இருக்கணும். ஓகே, அப்போ 2/14. ஓகே, டோட்டல் இப்போ ஒரு ஆரஞ்சு கம்மியாகிடுச்சுல, அது 1/14. ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது இப்படி தான் கொஷனை பார்த்து முடிவு பண்ணணும். சரியா, அடுத்து 4th கொஷின் பார்ப்போம். 4th question is also very simple. Fair coin and an unbiased. ஓகே, ஃபேர் அன்பியஸ்னால் ஒன்றும் இல்லை, ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஃபேர் அன்பியஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, let A be the event, head appear on the coin. ஓகே, ஏன்றது head appear on the coin, B be the event, 3 on the die. ஓகே, செக் வெதர் A and B are independent event or not. சரியா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபேர் காயின் அண்ட் ஒரு டயஸ் வந்து டாஸ் பண்ணுறோம். அப்போ என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் வரும், ஒரு காயினும் டைஸும் டாஸ் பண்ணால் ஒன்று ஹெட் வந்து 1 வரலாம், இல்லை ஹெட் வந்து 2 வரலாம், இல்லை ஹெட் வந்து 3 வரலாம், ஹெட் வந்து 4 வரலாம், அந்த மாதிரி வந்து 6 வரலாம். அதே மாதிரி டெயில் வந்து 1 வர. இதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, இப்போ 2 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட் என்னென்னா ஹெட் அப்பியர் ஆன் த காயின். ஓகே, அப்போ ஈவெண்ட் ஏ வந்து ஹெட் அப்பியர் ஆன் த காயின்னா மேலே இருக்கிற இந்த ஃபுல்லாக வந்து ஈவெண்ட் ஏல வந்துடும். ஓகே, அடுத்து வந்து ஈவெண்ட் பி என்னது, 3 ஆன் த டை. 3 ஆன் த டைனா என்ன, இந்த 2 மட்டும் வரும். ஓகே, H3 and T3. ஓகே, இப்போ என்ன, செக் வெதர் A and B ஆர் இண்டிபெண்ட்னு கேட்டிருக்காங்க. இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக என்ன சொன்னேன், P of A intersection B should be equal to what, P of A into P of B. கரெக்டாக, P of A intersection B should be equal to P of A and P of B. ஓகே, A intersection Bயில் என்னென்ன இருக்குது, ஹெட்டாகவும் இருக்கணும் 3ஆகவும் இருக்கணும். அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் காமனாக இருக்குது இந்த ரெண்டுத்தில், என்னது H, 3.
ஓகே h, 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் இப்போ ப்ராபிலிட்டி எடுப்போம். ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டலாக எவ்வளோ இருக்குது சாம்பிள் ஸ்பேஸாக 1 2 இல்லை நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக ஃபார்மில் வச்சு போட்டுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வரதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? 2. இந்த இடத்துல வரதுக்கு 6. 2 6 ஆர் 8, 2 6 ஆர் 12, மொத்தம் 12 அவுட்கம்ஸ் பாசிபிள். ஓகே, அப்போ டோட்டலாக 12. இதில் வந்து எத்தனை அவுட்கம் வந்திருக்கு ஏல? 1 into 6, அதாவது 6. அப்போ 1/2 கரெக்டா? ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 1/2. நல்ல கவனிங்க, நான் பர்முடேஷன் எப்படி அப்ளை பண்ணிகிட்டே போகிறேன்னு பாருங்கள். ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் இல்லாமல் பர்முடேஷனை வச்சு சால்வ் பண்ணவும் தெரியணும். சரியா? அதே மாதிரி பி வர்றதுக்கு 2 இருக்குது. ஸோ 2 out of 12, அதாவது 1/6. ஓகே, பி ஆஃப் ஏ 1/2, பி ஆஃப் பி வந்து 1/6. ஏ இன்டர்செக்ஷன் பியில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ 1 divided by டோட்டல் எவ்வளோ இருக்குது? 12. ஸோ 1/12. ஓகே, அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ 1/12. ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், a into b பண்ணுங்கள். 1/6 into 1/2 which is equal to 1/12. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்ட் என்னது ஈவெண்ட். புரிஞ்சா? அடுத்து 5th கொஷின் பாருங்கள். a die marked 1 2 3 in red and 4 5 6 in green, okay, is tossed. Okay, let a be the number is even. Okay, a என்றது என்ன? ஒரு ஈவெண்ட் which is having number is even. b இந்த the number is red. ஓகே, ஆர் ஏ அண்ட் பி இண்டிபெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் போடணும். ஓகே, ஸோ ஒரு டை இருக்குது 1 2 3 4 5 6, இதுதான் ஃபுல் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஏன்றது என்ன? த நம்பர் இஸ் ஈவெண்ட். அப்போ என்னென்ன இருக்குது? 2 4 6. ஓகே, பின்றது என்ன? நம்பர் இஸ் ரெட். ரெட்டில் என்ன நல்லா இருக்குது? ரெட்டில் வந்து 1 2 3 இருக்குது. ஓகே, பி ஆஃப் ஏ இப்போ கண்டுபிடிக்கலாமா? 3 divided by total number of outcome என்ன? 6. ஸோ 3/6 தான் 1/2. பி ஆஃப் பியும் கண்டுபிடிச்சிடலாம். பி ஆஃப் பி வந்து 3 divided by 6, அதே 1/2 வந்துடுது. ஓகே, 1/2 வரும். அங்கே 1/3ன்னு போட்டிருக்காங்க, அது தப்பு. 1/2ன்னு வரும். சரியா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது? 2 4 6 1 2 3. ஒன்றே 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பி, அதோட ப்ராபிலிட்டினா 2 divided by 6, அதாவது 1/3. ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு வந்து 1/3 வருது. கரெக்டாக? அப்போ ஏ இன்ட்டு பி பண்ணலாம். 1/2 வெயிட் பண்ணுங்கள், 2 இருக்குது. 1 divided by 6 வரும், ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1/2 தான் வருது. எங்கேயோ தப்பு நடக்குதோ? சரிடா, இந்த கொஷின் இருக்கட்டும். ஓகே, லெட் அஸ் see. நான் ஒரு வாட்டி அதை சொல்யூஷன் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கொஷனுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன். இதை ஒரு வாட்டி ஆன்சர் செக் பண்ணிவிட்டு நான் வரேன். இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்குல்ல, நம்ம டைம் ரொம்ப எடுத்துக்க முடியாது. ஓகே, கொஷின் நம்பர் 5 இருக்கட்டும். நாளைக்கு கண்டினியூவேஷன் இருக்குல்ல, கண்டினியூவேஷன் பண்ணுறப்ப இந்த கொஷின் நம்பர் 5 பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இது ஒரு வாட்டி புக்லேயும் நான் செக் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, இப்போ டைம் இல்லை, நான் அடுத்த கொஷின் போகிறேன். சரியா? ஓ, கரெக்டு தான்டா, பாருங்கள். யா, கரெக்டு தான். இட் இஸ் நாட் இண்டிபெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சா? ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சேன், பி ஆஃப் பி கண்டுபிடிச்சேன். ஓகே, பி ஆஃப் ஏ என்ன வந்துச்சு? 1/2 வந்துச்சு. பி ஆஃப் பி என்ன வந்துச்சு? 1/2 வந்துச்சு. ஓகே, 1/2 இன்ட்டு 1/2 எவ்வளோ வருது? 1/4 வருது. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து உங்களுக்கு ஒரு ஆள் 1/4 வந்துச்சுன்னா அது இண்டிபெண்ட். ஓகே, பட் இந்த இடத்துல பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வந்துச்சு? 1/6 வந்துச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அதனால் வந்து இது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் கிடையாது. ஓகே, அவங்க மாற்றி போட்டுறாங்க, நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். Okay, so A and B are not independent. Okay, question number 6 பாருங்க. Let E and F be the event. Okay, P of E கொடுத்துருக்காங்க, P of F கொடுத்துருக்காங்க, E intersection F கொடுத்துருக்காங்க. ஆர் E and F independent கேட்குறாங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், டேரெக்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இதையும் மல்டிப்ளை பண்ணால் 1/5 கிடைக்கணும். அப்படி வந்துச்சுனாக்கா இண்டிபெண்டன்ட், இல்லைனா நாட் இண்டிபெண்டன்ட். அவ்வளோதான். சரியா? 5th question is 6th is very simple. 7th கொஸ்டினும் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இதை உங்களுக்கு நான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஏ அண்ட் பி ஆர் சச் தட் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு இது, பி ஆஃப் பி ஈக்குவல் டு இவ்வளோ, இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபைன் பி கேட்டிருக்காங்க இஃப் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, ஸோ பாருங்கள், இது கிவன் பி ஆஃப் பி வந்து பி கேட்டிருக்காங்க. ஓகே, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு என்ன சொன்னேன்? ஏ இன்டர்செக்ஷன் பியோட வந்து ஒரு எம்டி செட்டாக இருக்கணும். ஓகே, எம்டி செட்னா ஒன்றும் இல்லை, 0. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? ஃபார்முலா என்ன? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. கரெக்டாக? நம்ம ரைட் வரோம். இப்போ இந்த வேல்யூ 0 ஆகிடுச்சு. ஓகே, இந்த வேல்யூ 0 ஆகிடுச்சு.
யூனியன் பி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ திங்க் அது யூனியன் பி இந்த இல்லை இந்த இதில் கொஞ்சம் தப்பு இருக்குது. என்சிஆர்டி ஓப்பன் பண்ணி பாருங்கள், யூனியன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, யூனியன் இஸ் ஆல்ரெடி கிவன் 3/5. ஓகே, பி ஆஃப் ஏவும் கொடுத்துருக்காங்க 1/2. இது ஏ யூனியன் பி. சரியா, அவங்க வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், யூனியன் பி அது. ஓகே, ஸோ 1/2 ப்ளஸ் பி மைனஸ் 0. ஓகே, ஸோ பியோட வேல்யூ வந்து டேரெக்டாக கண்டுபிடிச்சலாம் 1/10. ஓகே, ஒருவேளை ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. ஓகே, அதாவது 1/2 இன்ட்டு பி. கரெக்டாக, we know that formula, அதே known formula. அந்த formula என்னது, a union b equal to p of a plus p of b minus p of a intersection b. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3/5 is equal to 1/2 plus p. ஓகே, இப்போ தான் கண்டுபிடிச்சோம் a intersection bக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் 1/2 p. கரெக்டாக, ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் பின்னு கிடச்சிரும். ஓகே, கிளியர். அடுத்து 8th கொஷின் பாருங்கள். Let a and b independent even p of a, p of b find. ஓகே, இதை நீங்களே போட்டுறீங்களா? 8th question is very simple. ஓகே, just try to do it. ஓகே, சொல்யூஷனும் இருக்குது, சொல்யூஷன் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, 8th question நீங்களே போடுங்க. 9th question சரிடா, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. See, if a and b are two even such that p of a equal to இவ்வளோ, p of b equal to இவ்வளோ, p of a intersection b equal to 1/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, p கேட்டிருக்காங்க, நாட் ஏ அண்ட் நாட் பி. ஓகே, ஸோ கீவன்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கீவன் 1/2 1/8 அண்ட் p நாட் ஏ அண்ட் நாட் பி, அதாவது p நாட் ஏ இன்டர்செக்ஷன் நாட் பி கேட்டிருக்காங்க. ஓகே, p நாட் ஏ அண்ட் நாட் பினா p நாட் ஏ இன்டர்செக்ஷன், ஆண்டுனா என்ன வரும், ஆண்டுனா இன்டர்செக்ஷன் வரும். ஞாபகம் இருக்கா இல்லையா, மறந்துட்டிங்களா? p ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் இருக்கா? பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஏ யூனியன் பியோட ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகே, தெரியலனா ஜஸ்ட் வென் டயக்ராம் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். இது ஏ, இது பி. ஓகே, ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏக்கு வெளியே இருக்கிறது ஃபுல்லாக. ஓகே, பி காம்ப்ளிமெண்ட்னா பிக்கு வெளியே இருக்கிறது ஃபுல்லாக. ஓகே, அப்போ இது என்ன, ஆப்வியஸாக ஏ யூனியன் பி பண்ணிவிட்டு அதுக்கு ஹோலில் இருக்க வெளியே இருக்கிறதுனா வந்து நம்ம டெபிக் பண்ணுறோம் ஏ யூனியன் பியோட காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ அதை வந்து என்ன போட்டுக்கலாம், பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம பி ஆஃப் ஏ யூனியன் பியோட ஹோல் காம்ப்ளிமெண்ட், இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் வேணால் என்ன பண்ணுவோம், 1 - ஏ போடுவோம்ல, அந்த மாதிரி பி ஆஃப் ஏ யூனியன் பியோட ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா 1 - பி ஆஃப் ஏ யூனியன் பி போட்டுக்கலாம். ஓகே, பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா தெரியும், பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏ பி ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, டேரெக்ட் ப்ராப்பர்ட்டியோட அப்ளிகேஷன் தான். ஓகே, அடுத்த 9th கொஷின். இதான் 9th கொஷனா? 10th கொஷின் அதே மாதிரி தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? 10th கொஷின் போடுங்க, கீவன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். ஓகே, இந்த ஃபார்முலா இப்படி மாறும். ஓகே, ஸோ பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 1/4, p of a intersection b whole complement equal to 1/4 which is given. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா இப்படி மாறுது. இதுக்கப்புறம் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், 1 - p of a intersection b equal to 1/4. ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா p of a intersection b equal to 3/4 வருது. p of a into p of b equal to நமக்கு என்ன தெரியும், 7/4 தெரியும். ஓகே, இது வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வெதர் இண்டிபெண்ட்டானு கேட்டிருக்காங்க. ஏ இன்ட்டு பி பண்ணால் இப்படி வருது, ஆனால் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 3/4 வருது. ஸோ இது வந்து நாட் இண்டிபெண்ட். ஓகே, புரிஞ்சா? அவ்வளோதான்டா. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். லெக்சர்ஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. நம்ம நாளைக்கு இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இன்றைக்கி எக்ஸசைஸ் வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகே, நான் எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் கொண்டு வந்தேன்னா, கொஞ்சம் உங்களுக்கு எழுதுறது எப்படின்னு தெரியும். ஓகே, நான் டேரெக்டாக எல்லாத்தையும் போட்டு போயிட்டா உங்களுக்கு எக்ஸாமில் எழுதுறது தெரியாது. ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் நான் இந்த இது கொண்டு வந்தேன். ஓகே, இதில் இருக்க மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.